மைதாவும் ரவையும் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான சாஃப்டான கஜாயம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கஜாயம் நம் தமிழரோட பாரம்பரியமான இனிப்பு வகையில் ஒன்று. வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக ஈஸியான கஜாயம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. கச்சாயம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கச்சாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே, நல்லா பழுத்து இருக்கணும். 1 கப்பு மைதாக்கு 1 வாழைப்பழம் இருந்தாலே போதும். கச்சாயம் நல்லா சாஃப்டாக வரும். பழத்தை இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாத மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசித்த வாழைப்பழத்தை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு மிக்சிங் பவுலில் நம்மளுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, 3/4 கப் ரவை, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 3 பொருளையும் தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் ஈஸியாக நம்மளால் கலக்க முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 250 ml அளவு இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுற மாவு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம செய்கிற கச்சாயம் நல்லா புஷ்ஷுன்னு வரும். ரவையை ஆட் பண்ணியிருக்கனால தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். நான் சொன்ன அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டாலே போதும். ஏன்னா இந்த மாவை நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறதில்ல, 10 நிமிஷம் போல் ஊற வைக்க போகிறோம். நல்லா கெட்டியாக பேஸ்ட் பதத்தில் நம்மளுக்கு கச்சாயத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காவை துருவி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நல்லா பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவும் பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம கஜாயத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரை நல்லா கரையணும், அதுக்காக தான் 10 நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்கிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு டைம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை பொரிக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சோடா உப்பை ஆட் பண்ணியிருக்கனால கச்சாயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக சூப்பராக குட்டி குட்டி பால் மாதிரி ஃப்ரை ஆகிட்டுருக்குது. கச்சாயத்தோட கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். பாருங்கள், பெரிய பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கச்சாயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கஜாயம் ரெடி ஆகிடுச்சு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சாஃப்டான கஜாய ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான கஜாயம் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.